குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர் பிரிவு அணியின் துணை செயலாளருமான திருமதி சசிரேகா அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கு, வாங்க விட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். திமுகவில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? எனது மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதே போலவே உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போதே இந்த கேள்வி கேட்குறாங்க. இது இளைஞர் அணி அமைப்பாளராக அவர் போடும்போதெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இது அதற்கான முயற்சி கிடையாது. எதற்கான முயற்சி எல்லாம் அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீர்களான்னும் போது அவர் இது அதற்கான முயற்சி கிடையாது. என்னை விட உழைச்சவங்கலாம் இந்த கட்சியில் நிறைய இருக்காங்க, சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கான இடம் தான் கட்சியில் தவிர நான் அதற்காக சினிமாவுக்கோ கட்சிக்கோ வரப்போவதில்லைன்றதை பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க என்ன வேணால் பதிவு பண்ணிட்டு போட்டோம். திமுகவை பொறுத்தவரை அவங்க மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான், குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான். பேரறிஞர் அண்ணாவின் கட்சியை கபலீகரம் செய்து அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற கோட்பாடோடு தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். சமூக நீதி, சமதர்மம், வாரிசு அரசியல் கூடாது அப்படின்றதுலலாம் சுயமரியாதை, இதிலெல்லாம் அண்ணா உறுதியாக இருந்தவர். ஆனால் அண்ணா ஆரம்பித்த கட்சியை புரட்சி தலைவருடைய துணையோடு முதலமைச்சராக ஆன கருணாநிதி அவர்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறத கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன்ல கொண்டு நிறுத்தியவர்கள். அவங்க சொன்னதே அவங்களுக்கு சொல்றீங்க? இல்ல, அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு. அவங்க சொன்னதுதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுத்துலதான் இப்படி அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச இயக்கத்தை இப்படி கொண்டு நிறுத்தினதோடு இல்லாம அண்ணா சுயமரியாதை பற்றி பேசினார். சுயமரியாதை இப்ப நம்ம இந்த மீட்டிங்ல, பொதுக்கூட்டங்கள்ல துண்டு போட்டு வரவேற்கிறோம் பார்த்தீங்களா? அண்ணா எதற்காக இதை செய்தார்னா, குப்பனும் சுப்பனும் ஒண்ணு, பள்ளியும் பாமரனும் ஒண்ணு, மற்றவங்க அனைவருமே மனிதராக பிறந்த எல்லோருமே நீயும் நானும் ஒண்ணுன்றது. அந்த இடுப்புல கட்டின துண்டை தோளில் போட்டு அழைத்தது எல்லாரும் சமதர்மம் பேணப்பட வேண்டும், சுயமரியாதை இருக்க வேண்டும் தான். ஆனா இன்னைக்கு அந்த சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த திமுக, இந்த கோபாலபுரம் குடும்பம் சுயமரியாதை இன்னைக்கு அண்ணாவோடு அரசியல் செய்த துரைமுருகன் போன்றவர்கள் உதயநிதியின் பாதங்களில் அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன், அது முன்னாடியே உடைச்சிருச்சு. இதன் மூலமா அதிமுக ஆட்சி காலத்திலேயே நிறைய பேர் காலில் விழுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான, அமைச்சர்கள்லாம் காலில் விழுறதுங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்வு. வாரிசு அரசு அடிப்படையில வந்ததே கிடையாது. எங்க கட்சியும் இருக்காங்க இல்லையா? இப்ப ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் இன்றைய எம்பிக்கா முன்னாள் எம்பியா இருந்திருக்கிறாரு, நின்று இருக்கார் வேட்பாளராக. தொடர்ந்து அவர் தான் களமிறக்கப்படுறார் அப்படின்னு பாக்குறோம். முன்னால் இருந்த பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன். இப்படி அரசியல் அப்படின்னாவே இது ஒரு பிரிக்க முடியாத. எல்லோருமே நீங்க சொல்ற மாதிரி பாருங்க, ஒரு பன்னீர்செல்வம் என்று சொல்லக்கூடியவர் எங்கேயோ ஒரு மூலையில் தேனியில் இருந்தவர், டீ கடை நடத்தி கொண்டிருந்தவர். ஒரு ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ராயபுரத்துல எங்கேயோ ஒரு மீனவ நண்பர்களோடு பழகி கொண்டிருந்தவர், ஒரு வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இப்படி இருந்தவர்களை தான், அதுதான் சொல்றேன், எளிய தொண்டரை ஒரு சிறந்த பதவியில வைத்து அழகு பார்ப்பது, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியர்கள் மரியாதை நிமித்தமாக ஆசீர்வாதம் வாங்குவது அப்படின்றதெல்லாம் இயல்பு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தா யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள் இன்னைக்கு அப்படியே தலை குனிந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழலை இன்னைக்கு ஒரு உடனடியாக அதிமுக அமைச்சர்கள் தான் அங்க நிறைய இருக்கிறதுனால இந்த கலாச்சாரம் வந்துருச்சா? திமுகல முன்னாடி இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை பார்க்கல, அதிகமாக காலில் விழுந்து நம்ம கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் பார்த்தது இல்லை. இப்பதான் நம்ம இந்த காலில் விழுறதெல்லாம் பாக்குறோம்னா, இங்க அதிமுகவில் இருந்தவர்கள்லாம் இப்போ திமுகவில் இருக்காங்க, அதுவும் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை அப்படியே அங்க கொண்டு போயிட்டாங்களோ? இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்த, இதெல்லாம் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிக்கே குறைந்தபட்ச ஒரு உண்மை, நேர்மை அப்படின்றது இருக்கணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய மற்ற அவர்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நான் வரமாட்டேன், எனக்கு இதற்கான வழி அது கிடையாது, அந்த ஸ்டெப்பு நான் வைக்கல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த
தடுத்து இதை செய்ய வேண்டிய அளவுக்கு திமுக வீக்கா இருக்குதா? அப்ப மற்றவர்கள்லாம் நீங்க தலைவரா பார்க்கலையா அப்படின்றது ஒண்ணு. நீங்க வந்து தேவைப்பட்டால் அதிமுகவில் இருப்பவர்கள், நீங்க எப்படி செந்தில் பாலாஜி வழக்கை எப்படி இன்னைக்கும் மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதிமுகல இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு தானே அப்படின்னு கேட்கறது. அவர் இங்க வந்துட்ட பின்னாடி அவர் வெளில வந்துட்டாருன்னா, அது தியாகம், அவருடைய தியாகத்தை பாராட்டுகிறேன், உன்னுடைய தியாகம் பெரிது, உன்னுடைய உறுதி அதனினும் பெரிது அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய தியாகி ரேஞ்சுக்கு கொண்டாடுறதெல்லாம் வந்து அபத்தங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க அங்கிருந்து வந்தாங்களா அப்படின்னா, அங்கிருந்து வந்தவர்கள் இங்க யாரெல்லாம் காலில் விழுந்துட்டு இருக்காங்க? அங்க இதுக்கு முன்னாடி அப்ப யார் ஏவா வேலு அவர்களே எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அங்க கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதிமுகல இருந்து வந்தவங்களா இருந்தாலும், நான் சொன்னது யாரை சொன்னேன்? ராஜகண்ணப்பனை சொன்னேன், துரைமுருகன் போன்றவர்களே சொன்னேன், பொன்முடி போன்றவர்களே சொன்னேன், ஏவா வேலு போன்றவர்களே சொன்னேன். இதுல 2 பேர் இங்க இருந்து வந்தாலும் 2 பேர் அங்கேயே இருக்கக்கூடியவர்கள் தானே. துரைமுருகன் என்ன சொல்றாரு? அண்ணா காலத்திலிருந்து அரசியல் செய்தவன், அண்ணாவோடு அரசியல் செய்தவன், கலைஞரோடு அரசியல் செய்தவன் எல்லாம் சொல்லக்கூடிய அது வந்து அவரோட உணர்வை தானே வெளிப்படுத்துறாரு. அந்த இயக்கத்தின் மேல் அவர் கொண்ட ஒரு பற்று தானே அதுல தெரியுது. அப்ப துரைமுருகன் அவர்களுடைய பற்று மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லல. அப்ப அவருடைய இறுதி காலத்திலாவது ஒரு தேர்தலுக்கும் அவர் சொல்வார், கலைஞர் அவர்களை போலவே இது என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு. நான் அவர்களோட அரசியல் செய்தவன், இவர்களோட அரசியல் செய்வேன். ஏன் துணை முதலமைச்சர் எனக்கு கொடுத்தா நான் வேணா நான் சொல்லிட்டு போறேன்னு போன ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்லயே சொன்னவர். ஏன் கொடுத்துதான் அழகு பாருங்களேன். அண்ணா காலத்திலிருந்து வந்தவர், உங்களுக்காகவே உழைத்து நீங்க இல்ல அதுலயும் ஒரு இருக்குல்ல, கட்சியா ஒரு தீர்மானம் வந்து போட்டாங்க. ஒரு மாவட்ட அளவுல ஒவ்வொரு இயக்கங்களும் அவங்களுடைய சேர்ந்த ஒவ்வொரு அணிகளும் தீர்மானம் போட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் அளவுல தீர்மானம் போட்டாங்க. இப்ப பொன்முடி அவர்கள் கூட இப்ப நேத்தைக்கு வந்து சொல்றாரு, விழுப்புரத்துல நாங்க வந்து மாவட்ட அளவுல தீர்மானம் போட்டு தான் அமிச்சோம், துணை முதல்வர் ஆகணும்னு நாங்க முன்னாடியே கோரிக்கை வச்சோம், இன்னைக்குதான் அது நிறைவேறி இருக்குன்னு மூத்த தலைவர்களே அதை வரவேற்கிறாங்க இல்லையா. ஒரு கட்சியால ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லைன்னு போது அதை செய்யும் போது அதுல என்ன, அவர் தான் வரணும், அவர் காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கல்ல. இது அரசியல் சார்ந்தவர்களிடம் இதை சொல்ல முடியாது. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவா பார்க்கக்கூடியவங்களுக்கு வேணா அங்க தீர்மானம் போட்டாங்க பாருங்க, இங்க எல்லாமே அதுன்றதானுங்க, எல்லாம் ஹோம் ஒர்க் தானுங்க. பொன்முடி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு நீங்க ஒரு தீர்மானம் போடுங்க அப்படின்னு அவர் போட மாட்டேன்னு சொல்லிட போறாரு. ஒருத்தர் போட்டா எல்லா மாவட்டத்துல ஐயோ நம்மள விட்டுற போறாங்க, நம்மள அமைச்சர்ல இருந்து தூக்கிட போறாங்க. எப்படி பொன்முடி அவர்களை அன்னைக்கு அதே கட்சியில் இருக்கக்கூடியவர், அதுக்காகவே பாடுபட்டு கொண்டிருந்தவர், அவரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம வனவாசம் போல வனத்துறைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அதே செந்தில் பாலாஜி தியாகின்னு சொல்லி கூப்பிட்டு அடுத்த நாளே நீங்க அவர் அதே வகித்து கொண்டிருந்து அதே மின்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை, அதுல என்ன பெரிய உலகமாக படணும். அதிமுகவை சேர்ந்தவர்கள் சந்தோஷம் தானே படணும். தங்கள் கட்சியில இருந்து போனவங்களுக்கு தான் அங்க ரெட் கார்பெட் வெல்கம் இருக்கு, அவங்களதான் நம்புறாங்க, அவங்களதான் இன்னைக்கு தியாகின்றாங்க அப்படின்னாவே அதுவே உங்களுக்கு அது அதிமுக வந்து அது பலமுறை நான் பதிவு பண்ணிருக்கோம். இங்க இருந்து போனவங்களாலதான் திமுகவே இருக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து போன சேகர் பாபுல இருந்து, இங்க இருந்து போன ஏவா வேலுல இருந்து, இங்க இருந்து போன செந்தில் பாலாஜி போன்றவர்களை வைத்துத்தான் இன்னைக்கு அவங்க கொங்குவாக இருந்தாலும் சரி, சவுத் சைட்ல இருந்தாலும் அதை நம்பி தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நாங்க வந்து நாங்க ஒரு சாமானிய தொண்டனை, மக்களின் பிரச்சனைகளை புரிந்தவர்களை, களம் எப்படி இருக்கும், அதில் மக்களை வந்து நம்ம எப்படி வெற்றி பெற வேண்டும், மக்களின் மனங்களையும் தெரிஞ்சு இங்கே ட்ரெயின் பண்ணிடுறோம். அம்மா காலத்துல இருந்தே ராணுவ கட்டுப்பாட்டோடு நாங்க வந்து பணம் பெரிது கிடையாது, இங்கே பொய் பேசக்கூடாது, இங்கே தேவையற்ற மக்களுக்கு பிரச்சனை தருவது, அந்த மாதிரி தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, மக்களை நம்முடைய இயக்கத்தின் கொள்கைகள் மூலமும் செயல்பாடுகளின் மூலமும் நாம எப்படி கவரணும் அப்படின்றது ட்ரெயின் பண்ணிடுறோம். அதனாலதான் வலை விரித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போனீங்கன்னா நீங்க இப்ப விமர்சனமே பண்ணக்கூடாது. அப்ப அங்கிருந்து தானே அவர் வந்திருக்கிறாரு, அப்ப அதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார், அவர் அப்ப தியாகின்னு சொல்லலாமே. இல்ல அதுக்கு தான் பாத்தீங்கன்னா, நீங்க உழைப்புக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அன்பு, அறிவு, துணிவு, அமைதி, வளம், வளர்ச்சி தான் எங்களுடைய கோட்பாடு, கொள்கை எல்லாமே. அம்மா காலம் தொட்டு அதிமுக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தாலும் அதுதான் எங்களுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்குற மாதிரி செயல்பாடுகள்ல இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுடைய ஆட்களை நாங்க யாரும் குறையே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு வச்சுட்டு அவர் கரூர் மட்டும் இல்லாம நீங்க கொங்குவும் சேர்த்து பாருங்கன்னு வச்சுட்டு இருந்தீங்க செந்தில் பாலாஜி. சோ அப்ப உங்களுக்கு செயல் வீரர்கள் கிடையாது, எல்லாமே கொள்கை வீரர்களும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை கொள்ளை வீரர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து கொண்டு போனா அங்க போய் வச்சுதான் அவங்களால நடத்த முடியும்ன்றது. நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் எடுத்துக்கோங்க, பழனியப்பன் எடுத்துக்கோங்க, தர்மபுரி செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, போன உடனே அவங்க கூப்பிட்டுப்பாங்க. போன உடனே வந்து அவங்களுக்கு ராஜ மரியாதையோடு அவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுப்பது, அடுத்த எம்பி சீட் கொடுப்பது, அவர்களை அமைச்சராக்குவது அப்படின்றது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஊழல் செய்தவரை நீங்களே சொன்ன இதே முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பாக 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் 5 விஷயங்களை பிரகடனங்களா அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. 520 வாக்குறுதிகள் கொடுத்தாரு, ஒன்னையாவது உருப்படியா நிறைவேற்றினார்னா ஒண்ணு கூட இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்துல நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன் இந்த நேரத்துல. என்னன்னா, அவர் சொன்ன வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதியை மிகச்சிறப்பாக நிறைவேற்றினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2017 இதே கரூர்ல பேசும்போது அவரும் சரி, கனிமொழி அவர்களும் சரி, ஆட்கடத்தல், கொலை,
கொள்ளையடிப்பது, கேபிள் டிவியை வைத்துக்கொண்டு ஃபுல்லாக கரூர் மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பணத்தை சுருட்டுவது என்று செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறை செல்வார் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த ஒரு வாக்குறுதி தான் இன்னைக்கு உருப்படியாக நிறைவேற்றினார் முதலமைச்சர். அதை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிராயச்சித்தமா 50,000 கோடி இலக்கு வைத்து செயல்பட்டவர் நம்ம மதுவிலக்கு துறைன்றதுனால மீண்டும் வந்து வருகின்ற தேர்தலுக்கு இவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே மீண்டும் அவரை அமைச்சராக்கி இருக்கிறார். அதிமுகவுக்கு பயமா செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார்? ஏன்னா மேற்கு மண்டலத்துல வந்து ஒரு பெரிய வந்து வாக்கு சதவிகித சரிவை சந்திக்க போகிறதா அதிமுக செந்தில் பாலாஜி அவர்களுடைய வருகையினால? அதனால அச்சமா அதிமுக? விசாரணை கைதியெல்லாம் பார்த்து பயப்படுற நிலைமையில அதிமுக கிடையாதுங்க. இது நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம். எவ்வளவோ பிரச்சனைகளே புரட்சி தலைவர் இருக்கும் போதும் சரி, புரட்சி தலைவி இருக்கும் போதும் சரி, என்னை போன்ற சாமானிய தொண்டர்கள் டிவி டிபேட்டுக்கு போகும்போது உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. இது அவர் அந்த தொலைக்காட்சியிலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நான் பெயரெல்லாம் நாகரிகம் கருதி சொல்ல விரும்பவில்லை, தொடர்ந்து இதை செய்தார்கள் என்றால் நான் அதை முன்னெடுப்பேன். இவங்க அங்க இருக்கக்கூடிய சென்னை எம்எல்ஏ, இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் செய்தி தொடர்பாளர்களா வரும்போது எங்களை பார்த்து மிரட்டுறது, செருப்பால் அடிப்பேன்னு சொல்வது, சட்டமன்றத்திலே இதையெல்லாம் செய்து காட்டியவர்கள். அதனால வந்து இவங்களோட இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களோட கேள்வி எல்லாம் இப்போ ஒரு விசாரணை கைதியாக இருக்கக்கூடியவர், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 470 நாட்கள் ஒரு அமைச்சராக இருந்து சிறை சென்றவர், 9 மாதங்கள் மக்கள் வரி பணத்திலேயே அமைச்சராக இருந்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர், 57 முறை என்று நினைக்கிறேன், 57 முறை வந்து பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒருவர் விசாரணை கைதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் வந்து ஜாமீன்ல கண்டிஷன் பெயில் அதுவும் வரும்போதே அவர் நான் இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். நான் நாளைக்கு நீங்கள் முதல் கையெழுத்து எதில் போடுவீங்க, மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான துறையினுடைய அமைச்சராக ஆகியிருக்கீங்க அப்படின்னும் போது நான் வந்த உடனே ஜாமீன் கையெழுத்து தாங்க போடுவேன் போய் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கள் வெள்ளி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இணை ஆணையர்கிட்ட செந்தில் பாலாஜி கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றவாளிகளை நீங்கள் இனிமேல் எந்த பட்டியலில் வைப்பீர்கள்? அமைச்சர்களை எப்படி பார்க்கணும்? குற்றவாளிகள் அமைச்சர் ரேஞ்சுக்கு பார்க்கலாமா? அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள்லாம் சந்திக்கலையா இன்றைக்கு வழக்குகளை? சந்திச்சிருக்கோம், இல்லைன்னு நான் மறுக்கல. அப்பவுமே கூட எங்களுடைய தலைவர்கள்ல இருந்து எங்களுடைய அமைச்சர்கள்ல இருந்து ஒரு முறையாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் அப்படி போல இடி விசாரணைக்கு எதுக்கும் போனது கிடையாது. இருந்தாலுமே கூட நாங்க ஐயோ அம்மா நெஞ்சு பிடிச்சிக்கலையே, ஐயோ கொல்றாங்களேன்னு எங்கள் தலைவர்கள் சொன்னதில்லையே. எப்போது நீங்க எத்தனையோ முறை இன்னைக்கு கூட லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமா எல்லா அமைச்சர்கள் மீதும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது இந்த திமுக அரசு இதையே தான் வழக்கமா செய்து வழக்கம் போட்டிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கோம்? நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க மீடியா எல்லாருமே. எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, வழக்குகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமோ மக்களிடம் நாடகமோ நாங்கள் பண்ணதே கிடையாது. எப்போதும் சந்திக்க தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது கூட 1008 அவதூறுகளை வீசி எறிஞ்சிங்க. ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, இந்தியாவிலேயே அதிக பிரச்சனைகளையும் அதிக போராட்டங்களையும் தூண்டிவிட்ட போராட்டங்களை சந்தித்தவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். உங்களால எதிர்க்கட்சியாக அந்த அளவிற்கு செயல்பட முடியலையா? ஏன்னா ஒரு நாள் கூட போராட்டம் நடக்காமல் இருந்ததில்லைன்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டது. அவங்களுக்கு ஒரு பல்வேறு இயக்கங்களும் இருந்தது. சைட்ல வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா தினம்தோறும் ஒரு போராட்டம் அதிமுக அரசு, அதுவும் எடப்பாடி அரசை எதிர்த்து நடந்து கொண்டே இருந்தது. அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் இப்பொழுது அந்த அளவிற்கான ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுகவால் இயங்க முடியலையா? ஏன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க அவங்க திமுக தூண்டிவிடப்பட்ட போராட்டம்ன்றது நீங்க உங்க வார்த்தைகளிலே ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா மத்தவங்க தூண்டி இல்ல, ஆமா, எல்லாருமே பல இயக்கங்கள் நம்ம பார்த்தோம். வந்து நிறைய பேர் தினம்தோறும் ஒரு போராட்டத்தை வந்து எடப்பாடி அவர்களுடைய அரசு வந்து சந்தித்ததுன்றத யாருமே மறுக்க முடியாது. அளவு கடந்த போராட்டங்கள் இன்னைக்கும் வந்து நீங்களே கூட அதெல்லாம் நிறைய ஞாபகம் வந்து வச்சு சொல்றீங்க. அதனால அதை வச்சுதான் நான் கேட்கிறேன். அப்போ அந்த அளவிற்கு ஏன் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியா இந்த சைடுல ஏன் உங்களால செயல்படல? ஒரு அறிக்கையோட முடிச்சுக்கலாம். இல்ல, நான் வாய்ட் அப் இனிஷியோன்ற மாதிரி இது ஆரம்ப கட்டத்திலே உங்க வார்த்தைகளை நீங்க செயல்பட முடியலையான்றதை எதிர்க்கிறேன். அதற்கான விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களோட இருக்கும்போது பல அமைப்புகளே வந்து சேர்ந்து போராடினாங்க அப்படின்ற. இதுதான் வேலை திமுகவுக்கு. திமுகவால எந்த காலத்திலும் தனியாக நின்று மக்களை சந்தித்து தன்னுடைய சாதனை மூலம் வெற்றி பெறவே முடியாதுன்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறுகளை படைத்த கட்சி எங்கள் கட்சி. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. ஆனா நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்டாக
இருந்தாலும் சரி, அது வியாபாரிகள் சங்கமாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஜாக்டோஜியோ போன்ற வேற ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சங்கங்களாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க ஆட்சியில் இல்லாத போது 2ஆ உடைப்பாங்க. உனக்கு அதை பண்ணுவேன், உனக்கு இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சங்கங்களை 2ஆ உடைச்சு கட்சிகளுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாரையும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்த விடுவதில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த அவசியமே இருந்தது கிடையாது. ஆட்சியில் இருந்தபோது அது கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதை எந்த இயக்கங்களோட கூட்டணி வைத்தாலும் சரி, எங்களது தேர்தல் கூட்டணி மட்டும்தான். கொள்கை கூட்டணி யாரோடும் கிடையாது. இவர்களை போல மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு ஒன்று விசிகா முன்னெடுத்திருக்கு. முதலமைச்சரை மறுநாளே போய் ஊரில் இருந்து வந்தவுடன் அவருடைய திருமாவளவன் அவர்கள் டோனியை நீங்க பாருங்க. அவர் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தபோது என்ன இருந்தது, அவர் வந்த உடனே மறுநாளே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க என்ன பேசுனீங்க, அதனுடைய வேகம் குறைந்து விட்டது இல்லையா? நான் இன்னும் அதுக்குள்ள டீப்பா போல அவங்க வந்து ஒற்றுமையாகத்தான் இருக்காங்கன்றத அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் காட்டுறாங்க. அது வந்து விரிசல் ஏற்படலையேன்னு இன்னைக்கு அதிமுக இல்ல அதைத்தான் சொல்றேன் நான். சரி, இப்ப மது ஒழிப்பு மாநாடு வேண்டான்றீங்களா? மது ஒழிக்கப்பட்டு விட்டதா? அப்போ இவர் வந்தவொடனே ஊர்ல வந்தவொடனே பார்த்தாரு, அவங்க அதை கரெக்டா வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா மது அப்ப நின்று போச்சா? கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சா? அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு ஓவர் நைட்ல எல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகி அரசு வேலையெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? கள்ளச்சாராயம் ஏன் நிகழ்ந்தது? நம்ம மரக்காணத்திலையும் விழுப்புரத்துலையும் கள்ளக்குறிச்சியிலும் சிபிஐ என்கொயரிக்கு முதலமைச்சர் உடனடியாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரா? ஏன் மதுவிலக்கு ஆயத்து பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்குறாருன்னு சொன்னாங்க. இப்ப என்ன பாட்டிலுக்கு மேல 20 ரூபாய் வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி மறுநாளே நீங்க போடுறீங்களா? அவர் குற்றம் செய்தார், அவர் சிறை செல்வார்னு சொன்ன நீங்களே உங்க கட்சிக்கு வந்த உடனே புனித நீர் தெளிச்சு அவரை புத்தராக்க வேண்டிய அவசியம் என்ன? வழக்கு இருக்கிறது. இன்னைக்கு இப்போ மத்தியானம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, இவருக்கு வந்து ஒரு சிறப்பு நீதிபதி உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமிக்க வேண்டும்னு. அப்போ அவர் குற்றமற்றவரா? அதே போல பொன்முடி அவர்கள் இருக்கிறார், அவரும் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற ஒருவர் ஒரு ரிலீஃப்ல சுப்ரீம் கோர்ட் மூலமா இருக்கக்கூடியவர், அவரை அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்ப திமுக வேற யாருக்குமே அந்த தகுதி இல்லையா மக்கள் பிரச்சனைகளை பார்ப்பதற்கு? அப்ப மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் நைட்ல ஒழிஞ்சு போச்சுங்களா? எதற்காக இந்த அவசரம்? நீங்க கேட்டீங்க, எப்போ எல்லாம் இல்லையே, எல்லாம் இப்படி நிறுத்திட்டாங்களே அப்படின்னா, அப்ப பார்த்த பின்னாடி பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? அதிமுக ஆட்சி காலத்திலயும் எதுவுமே இல்லையா? நீங்க ஒரு 6 நாளைக்கு முன்னாடி போராட்டம் உங்க மகளிர் அணி சார்பில் நடத்துனீங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல நடக்கவே இல்லையா? ஒரே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் நானே உங்களுக்கு சொல்றேன் நடைபெற்றதும் சரி, அந்த லாக்அப் டெத் வரும்போதும் சரி, பெனிக்ஸ் ஜெயராஜ் வரும்போதும் சரி, எல்லாவற்றிற்கும் கேட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே சிபிஐ என்கொயரி தாராளமா கொடுத்துட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மடியில் கனம் கிடையாது. எங்களுக்கு வந்து அம்மாவோட பாலிசி படி அமைதி, வளம், வளர்ச்சி, இதுதான் இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலமானாலும் அதிமுகவோட பாலிசி. மக்களுக்காகத்தான் நாங்க, உங்களால் நான் உங்களுக்காகவே நான்றதான் எங்க தலைவர்களுடைய பாலிசி எப்பவுமே. அது அடிப்படையில் அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே சிபிஐ என்கொயரிக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இதே கள்ளச்சாராய விவகாரங்க பாருங்க, நீங்க மது ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கான மாநாடு முன்னெடுக்கப்பட வேண்டும், ஆமா ஆமா அப்படின்னு ஜால்ரா போட்டு நடிக்கக்கூடிய திமுக கட்சி இதே மரக்காணத்துல 23 பேர் சாகுறாங்க, இதே கள்ளக்குறிச்சியில 70க்கும் மேற்பட்டவர்கள் சாகுறாங்க. இது வந்து காட்டப்பட்ட கணக்கு, மறைக்கப்பட்ட கணக்கு நிறைய. இதுக்கு மேல அங்க பாதிக்கப்பட்டவர்கள் கண் இல்லாமலும் இன்னும் பல பிரச்சனைகளோட இன்னைக்கும் கள்ளக்குறிச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏ உடனடியா அன்னைக்கு நைட்டுக்கு முன்னாடிக்கு கூட பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நாள் நைட்டு கூட எஸ்பியை கூப்பிட்டு பேசுறாரு, கலெக்டர் மீட்டிங்ல போய் பேசுறாரு. ஏன் கவன ஈர்ப்பு தீர்மானமே நாங்க கொடுத்துருக்கோம், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு என்ன மரியாதை? ஆட்சி காலத்திலே அதை ஒழித்திருக்கலாம்ல. கள்ளச்சாராயங்கிறது கல்வராயன் மலையில பல வருடங்களா நடக்குது, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு மரணம் நடந்த உடனே நம்மளுக்கு அது ஒரு இஷ்யூவா பெருசா தெரியுது. ஆனா கள்ளச்சாராயங்கிறது அங்க இருந்துட்டு நடந்தது இல்லைங்க. நடந்து நான் வரேன், அதுக்கு வரேன். அப்படி இருக்கும்போது கண்கூடா மரணத்துக்கு மேல ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும்? எல்லாமே உயிர் வாழதான் போராடிட்டு இருக்கோம், மக்களோட நலனுக்கு தான் அரசியல் கட்சி, ஆட்சி எல்லாமே. 100 மரணங்களே தொட்டுட்டீங்க. சிபிஐ என்கொயரி கொடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒழிக்கணும்ன்ற அக்கறை அப்ப இல்ல. உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்களே மது ஆலை நடத்திக்கிட்டு இருக்காங்களேங்க. இப்ப ரீசெண்டா டிஆர் பால் அவர்கள் கூட இந்த பிரச்சனை சமூக வலைதளங்கள்லயும் மக்கள்கிட்டே அதிகமா வந்த பின்னாடி திமுகவினரே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களே மதுபான ஆலைகளை நடத்துகிறார்கள் உடனே நாங்க வேணா, நான் எங்க பேர்ல நடத்தலைங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ் பேர்ல நடக்குது, நாங்க சொன்னாங்கன்னா வேணா நாங்க வந்து அதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுறோம். மது ஒழிப்பு இன்னும் தொடர்ந்து பேசுறோமே தவிர அதிமுக ஆட்சி காலத்துல படிப்படியாக மூடுவோம்னு சொல்லி இப்படி ஒரு 500 மூடிட்டு இந்த நெடுஞ்சாலையில இருக்கிறத மூடிட்டு சைட்ல இருக்கிறதுல திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தானே இருந்தது. சாலைகள் எல்லாம் நீங்க நெடுஞ்சாலையில இருந்து மாவட்ட சாலைகளா மாத்தக்கூடிய வேலையெல்லாமும் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது. ஒரு கள்ளச்சாராய மரணம் காட்டுங்க,
ஒரு கொரோனா அதை பீரியட் மட்டும் அதை வச்சு அதை நியாயப்படுத்திட முடியுமா? மது விலக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு இருந்தால் அதுல உறுதியா அதிமுகவும் இல்லை அப்படின்னு தானே நம்ம சரி, பார்க்க இப்ப இதே நீங்க இவ்வளவு கேக்குறீங்கல்ல, 2011ல கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? மதுவிலக்கு எங்கள் கொள்கை, நாங்க மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க. அதை பண்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, அதை தான் பண்ணல. நாங்க இருக்கும்போது 2016ல இருந்து 21 இதை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். ஏன்னா நம்ம உடனடியா இதை கொண்டு வந்தோம்னா இது வந்து பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பும். இது அதாவது மற்ற மாநிலங்கள்ல இருந்து உள்ள வரும். ஸோ கள்ளச்சாராயம் பெருகுன்றதன் அடிப்படையில தான் நீங்க சொன்ன மாதிரி நாங்க 500 கடைகளை நாங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 கடைகளை குறைச்சோம். இன்னைக்கு உங்க ரெக்கார்டு எடுத்து போடுங்க, நான் இதெல்லாம் குறைச்சிருக்கேன். மது விலக்கு கூட வேணாங்க. இப்ப குறைச்சா நீங்க போய் ஒத்துப்பீங்களா? தாங்க அவங்க இப்போ சொல்றது. இவங்களும் உங்களை மாதிரியே படிப்படியாக கடைகளை மூடுவோம் அப்படின்னா இல்ல, அதிமுக அதுக்கு கூட வக்கில்லையேன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? மது விலக்கு தான் எங்களுடைய முழு கொள்கை 2011ல சொல்லிட்டு இருக்கீங்க. இது 10 வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. அது ஆட்சிக்கும் வந்துட்டீங்க, பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள். கூட்டணிகள் கூட தயவு கூட உங்களுக்கு அவசியம் இல்லை. திருமாவளவன் அவர்களை ரகசியமா கூப்பிட்டு பேசணும்னு கூட அவசியம் இல்லை. முதலமைச்சர் யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. நீங்க தான் ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கீங்க இல்லையா? அவர் சொல்றாரு 234 ஜெயிச்சிருவோம் போல இருக்குங்கிறார். பவள விழால அவர் பேசும்பொழுது 234 200 டார்கெட்னு நினைச்சேன், ஆனா 234 வந்துருமே அப்படின்னா அதிமுகவோட நிலை என்ன அப்படிங்கிறது கண்ணுக்கு முன் எதிரிகளே இல்லை என்று அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு திமுக அதை வந்து உங்களை பார்த்து சொல்ற இடத்துல வந்து கொண்டு வந்து சொல்வதற்கு அவருக்கு என்ன எழுதி கொடுத்தது அதை வேணா படிச்சுட்டு போயிடுவாரு அவரு. அதை பத்திலாம் நான் இந்த முறை பிரசாந்த் கிஷோர் கூட வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க மேடையில் அவங்க 1000 பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தி மக்களோட நிலவரம் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒரே மது பிரச்சனையை பத்தி பேசுனீங்க நீங்க. ஒரு கையெழுத்துல இல்லாம பண்ணிட்டு போலாமே. மதுவிலக்கு தானே உங்கள் கொள்கை. 13 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு கூட்டணி கட்சி வந்து மது ஒழிப்பு மது மாநாடு ஆலைகள் இருக்குன்றீங்க, மது நம்ம டாஸ்மாக்ல வித்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது இந்த சைடுல இருக்கே, அப்ப நீங்க வந்து கேக்குறது அப்படிங்கிறது முழுசா கள்ளச்சாராயத்தை நோக்கி தள்ளிடுமா அப்படின்றது தான். ஏன்னா நீங்களே படிப்படியாக செய்த ஒரு விஷயம் இவங்க எப்படி ஒரேடியா செய்ய முடியும்? டாஸ்மாக் வந்து அதனால தான் டாஸ்மாக் கொண்டு வரப்பட்டது. எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் உள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி அண்டை மாநிலங்களிலிருந்து மெத்தனால் கலந்த சாராயங்கள் போன்றவை வரும்போது வந்து மக்கள் வந்து கொத்து கொத்தாக பலியாக கூடாதுன்றதுக்காக தான் டாஸ்மாக் கொண்டு வரப்பட்ட அந்த 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் கூட, இது நான் சொல்ற கணக்கோ இல்ல பொதுவில் இருக்கக்கூடிய கணக்கோ கிடையாது. நம்ம பாராளுமன்ற குறிப்பிலேயே இருக்கக்கூடிய கணக்கு. 10 வருஷமா எந்த கள்ளச்சாராய மரணங்களும் கிடையாது. திமுக ஆட்சியில் தான் கொத்து கொத்தாக இறந்தார்கள்ன்றது. இது நடக்கவே கூடாதுன்றதால் தான் டாஸ்மாக கொண்டு வந்து வரைமுறைப்படுத்தி நாம இதை வந்து கொண்டு வந்தோம். இதை படிப்படியாக நம்ம கடைகளையும் குறைச்சோம். மக்களுக்கு வந்து மதுவிலக்கு தேவை, உடனடியாக அதை கொண்டு வர முடியாது, அது வேறு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்றதுனால தான் அதை செய்தோம். அதை இவங்க கண்டினியூ பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லாம இதுல என்ன பிரச்சனைன்னா, டாஸ்மாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சீல் போட்ட சரக்கு வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க. தஞ்சாவூர்லயும் மரக்காணத்திலையும் குடிக்கும்போது அந்த மரக்காணத்தில் நிகழ்பெற்ற அந்த 23 பேர் மரணத்துக்கு அப்புறமான நிகழ்வுகள் இதெல்லாம். தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகளில் 2 பேரா சாகுறாங்க. எதை குடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீல் போட்ட பாட்டிலுக்குள்ள எப்படி அப்போ கேட்கும்போது இதே செந்தில் பாலாஜி மெத்தனால் கலந்து விட்டது, எத்தனால் கலந்து விட்டது, சயனைட் கலந்து விட்டதுன்னு இதோட உருவங்கள் வந்து அப்படியே மாறி மாறி இது படிப்படியா வளர்ச்சி அடையதே தவிர டாஸ்மாக் சரக்கே இவங்க விஷச்சாராயமா இவங்க ஆட்சியில மாறுதே தவிர அந்த டாஸ்மாகை நிர்வகிக்க கூட துப்பில்லாத செந்தில் பாலாஜி போன்றவர்களை மறுநாளே அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வந்து கொங்கு மண்டலத்திலேயே ஒரு வெற்றியை காமித்தார் திமுகவுக்கு. அப்படின்னா இப்ப செந்தில் பாலாஜி அப்படின்னு வரும்பொழுது வந்து ஏற்கனவே இப்ப இந்த தடவை எலெக்ஷன் போது கூட பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இப்ப அமைச்சராகி இருக்கிறார். மீது எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்கள். இப்போ வந்து அதெல்லாம் குறைஞ்சு போயிடுமோ, அந்த இடத்துல ஆபத்து வந்துருச்சோ அப்படின்ற ஒரு 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 இது தெரியுதே உங்களுடைய மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? செந்தில் பாலாஜி போன்ற ஆபத்துக்கள் இனிமேலும் தமிழ்நாட்டுக்கு அமைச்சரா வந்துவிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி நீங்க சொன்னீங்க கொங்குல ஜெயிச்சுட்டாரு. கொங்குல எப்ப ஜெயிச்சாரு? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆளுங்கட்சிகள் வெற்றி பெறும். இதை தாண்டி திமுகவுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் 7 மணிக்கு ஆரம்பிச்சுதான் 7:45 பூத்தை மூடிட்டு மொத்த பேரும் வெளியே துரத்திட்டு அருவாள் வெட்டில இருந்து 100 தொகுதிகள் உயர்நீதிமன்றமே கண்டிச்ச வரலாறு. இந்த தடவை தேர்தல் இல்ல இது நான் வரேன், இது அவங்களுக்கு வரலாறு. ஆனா செந்தில் பாலாஜி போன்றவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி நாள் நைட் வரைக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் வெள்ளி கொலுசு பரிசுன்னு வர வெடிகாலையில எல்லார் வீட்டு வாசல்லையும் கொலுசு இருக்கும். பொழுது விடிஞ்சது சூரியன் வந்த பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா அது சில்வர் கொலுசா இருக்கும். இது செந்தில் பாலாஜி பாணி. அதிமுக அதை கத்துக்கிட்டு வந்திருக்காரான்னு கேக்குறேன். நீங்க இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் அவ்வளவு வருடங்கள் அதிமுக இருந்திருக்காரு, அங்க இருந்து இந்த ரகசியத்தை அங்க இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதிமுக இருக்கும்போது எப்போ பட்டி ஃபார்ம்ல பண்ணிருக்கோம் நாங்க? ஈரோடு தேர்தல் போல பட்டியில எல்லாரையும் அடைச்சு ஆளுக்கு சனிக்கு ஞாயிறான ஒரு கிலோ கறி வாங்கிக்கோங்க, போய் ஆளுக்கு ஒரு பாட்டில் குவார்டர் எடுத்துக்கோங்க. பட்டியில எல்லாரும் நாங்க எந்த இடைத்தேர்தலில் நாங்க அடைச்சு வச்சோம், எந்த இடைத்தேர்தலில் வெள்ளி கொலுசு தரேன் செந்தில் பாலாஜி எங்க கிட்ட இருக்கும்போது சொன்னாரு, எந்த இடைத்தேர்தல் எல்லாருக்கும் பட்டுப்புடவை தரப்படும்னு சொன்னாரு, எந்த இடைத்தேர்தல் ஆளுக்கு கவர்ல உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு வீட்டுக்கு 1000 ரூபாய்
ரூபாய் தரேன் அப்படின்னு எந்த கவர் வாசல்ல கடந்தது? இதே மீடியால தான் இவ்வளவு நீங்களும் நம்ம இருக்கீங்க, சொல்றோமே தவிர நானும் இதை நம்மளால இருந்திருக்கேன். ப்ரூவ் பண்ண முடியல, நம்மளால இதை நிரூபிக்க முடியல, வெறும் இதை குற்றம் தான் சுமத்த முடியுது. அதுதானே நம்மளுடைய நிலைமை. அந்த இடத்துல தான் கேட்கிறேன், எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக வெளியில கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கா? அதுதான் இந்த வந்து சரிவு காரணமா? ஒரு ஒரு நம்பிக்கையின்மையை நீங்க பார்க்கலையா? வந்து நான் வந்து அந்த தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்குமே வாக்கு சதவிகிதம் அதிமுகவுக்கு குறைந்து இருக்கிறது. அப்ப அந்த ஒரு நம்பிக்கையின்மையை நீங்க பார்க்கலையா? இதைத்தான் சொல்றேன். இதுதான் எங்களுக்கு வந்து இப்போ நம்பிக்கையின்மை ஏன் வருது அப்படின்னீங்கன்னா, இதை நிரூபிக்க முடியலன்னு சொன்னா இதை விட வெட்கக்கேடு தமிழ்நாட்டுல என்ன இருக்க முடியும்? பட்டி ஃபார்முலான்னு ஒன்று நடக்கலையா? இதை நான் தொலைக்காட்சி பேரை சொல்ல விரும்பல. அந்த தொலைக்காட்சியில போடப்பட்ட பின்னாடி அடுத்த 10 வினாடிகள்லயே 10 நிமிஷத்திலேயே அந்த செய்தியாளர் அதே இடத்துல தாக்கப்படுகிறார். அதையும் அவங்க போட்டாங்க ஈரோடு தேர்தல் வரும்போது. அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் நீங்க இந்த இந்த தேர்தலே நாங்க அதனால தான் இங்க புறக்கணிச்சோம். இப்ப சமீபத்தில் வந்த விக்கிரவாண்டி தேர்தலையே இவர்கள் ஆளுக்கு 30,000 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணி 50,000 ரூபாய் டார்கெட்டை டாஸ்மாக்ல வச்சு, அதனால தான் நாங்க செந்தில் பாலாஜி கொள்ளையடித்து கொடுக்கிறார். இது மேல இடைத்தேர்தலை நீங்க நீங்க வந்து இந்த இடத்துல கலந்துக்காம இருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல நான் 2026 சொல்லிடுறேன். சட்டப்பேரவை தேர்தலுக்கு என்ன செய்ய போறீங்க? இல்ல இந்த நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாட்டிலுக்கு எங்க ஆட்சியில 10 ரூபாய் வாங்கினாரா செந்தில் பாலாஜி? அதுக்கப்புறம் ஈபிக்கு வந்து 100 யூனிட் இலவசம் எங்க ஆட்சியில நாங்க அதை கட் பண்ணோமா? ஒரு இல்ல அதுக்கு பதிலா போக்குவரத்து துறையில போட்டேங்க போது போக்குவரத்து துறையில வந்து பணியமர்த்துறதுக்கு அதுதானே ஜாப் ஸ்கேம் தானே இன்னைக்கு அவர் சந்திக்கிற விஷயம். அது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த விஷயம். அதுக்கப்புறமா தானே அவருக்கு வந்து எஃப்ஐஆரே உடனடியாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அரிசையில அம்மா செக்ரட்டேரியட்டுக்கு வராங்கன்னும் போது அமைச்சர்கள் நின்று கொண்டிருக்க அவர் நீக்கப்பட்டார். ஃபிளாஷ் ஓடுது, உடனடியா பின்னாடி போயிட சொல்லுங்க. அவ்வளவுதான். முகத்தில் விழிக்க கூட விரும்பவில்லை. அன்னைக்கு போனவர் தான் அவர். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேம்க்கு நீங்க நிரூபிச்சுட்டு வாங்கன்னா, ஆமா ஸ்கேம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ லஞ்சம் இவர் வாங்கினாரு, கோர்ட்டு நிரூபிச்சிருக்கு. அப்ப இப்ப இவர் என்ன தியாகின்னு எப்படி இவர் சொல்றாரு? இவர் அப்ப கொடுத்தவங்க எல்லாம் யாரு? காசு கொடுத்தோம் வேலை வாங்குறதுக்காக ஏஇக்கு, ஜேஇக்கு, கண்டக்டருக்கு, டிரைவருக்கு காசு கொடுத்தவங்க எல்லாம் குற்றவாளியா? அப்ப இவர் தியாகின்னா அவங்க என்னன்னு சொல்றது? துரோகியா அவங்க எல்லாரும்? அவங்க எல்லாம் தானே வந்து எஃப்ஐஆர் தனிப்பட்டது. சேர்த்திருக்காங்க. 2000 பேர் எப்படி வந்தாங்க? அதுதான் அவங்களையும் சேர்த்து அல்ல, தான் அப்ப முதலமைச்சர் அதுக்கும் பதில் சொல்லணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து தானே இவர் தானே ஸ்டாலின் தானே முதலமைச்சர். அப்புறம் அவங்களும் என்னன்னு சொல்ல போறாரு? இவர் தியாகினா அவங்க துரோகியா? அப்ப அவங்க துரோகினா இவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது வாங்கினாரு, போய் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அதுதானே வழக்கே. இன்னைக்கு வழக்கு சந்திச்சுட்டு வரட்டும், நிரூபிச்சுட்டு வரட்டும். அப்புறம் இதே செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? அவரே ஒத்துக்கு, ஆமா நான் வாங்கினேன், எல்லாருக்கும் திருப்பி எல்லாரையும் கொடுத்துடுறேன். நம்ம ஒரு குற்றம் சாட்டப்படும் போதே அவங்க சந்திச்சுட்டு வந்தாதான் அவங்க அமைச்சர்னு எங்கேயுமே ரூல் இல்ல இல்லையா? அதற்கான அவங்களுக்கு உரிமை அவங்க கட்சி கடை. இப்ப கூட்டணி கட்சியே என்ன சொல்லுது? திருமாவளவனே என்ன சொல்றாரு? அது அவங்க கட்சி, அவங்க முடிவு எடுக்க வேண்டியது அவங்களுடைய உரிமை. அது நான் போய் அதை வந்து அங்க யாரும் தலையிட முடியாது, கூட்டணி கட்சி. அப்போ அதிமுக எப்படி இது தொடர்பா கேள்வி எழுப்ப நீங்க முடியும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன, சொத்து குவிப்பு வழக்கு, அந்த மாதிரியான வழக்குகளை நாம தான் நிரூபிக்கணும். அந்த செக் பீரியட்ல இந்த டைம்ல வந்து இது இவ்வளவு நாள நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நாம நிரூபிக்கணும். இந்த மாதிரியான வழக்குகள், இந்த லஞ்சம் வாங்கப்பட்ட வழக்குகள், இடி வழக்குகள், இதுலெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டவங்க தான் வந்து அதை வந்து நிரூபிக்கணும். ஆமா கொடுத்துருக்கோம், ஆமா வாங்கினோம் அப்படின்னு. இது நிரூபிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்திலே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறமா தான் அவர் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போறாரு. அங்கதான் மீண்டும் ஒரு இதை வந்து ரீகால் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் உள்ள போறார். ஸோ இந்த நேரத்துல அவர் வந்து இன்னும் அவர் இப்போ சமீபத்தில் இந்த டாஸ்மாக் விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மேல 10 ரூபாய் வாங்கினாரு. இப்போ பார் வந்து கோர்ட்டே சொல்லியிருக்கு, உயர்நீதிமன்றமே 23% பார்கள் தான் வந்து அனுமதி பெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன சென்னை உட்பட. மற்ற 85% பார்கள் வந்து அனுமதியே கிடையாது. ஆனா அந்த பார் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க? நாங்க 1 லட்சம் ரூபாய் கட்டுறோம், டிடி தான் எடுத்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இது தனிப்பட்ட முறையில் ஒருவர் வந்து என்ன சொல்லுவாங்க, கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வசூல் பண்ணிட்டு போறாங்கன்ற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இவர் இன்னைக்கு சிறைக்கு போறாரு. அப்பதான் இடி உள்ள வருது. இடி உள்ள வந்தா நீங்க இதெல்லாம் வாங்கலன்னா என்கொயரி ஃபேஸ் பண்ணிருக்கலாமே. யாரை காப்பாத்த அன்னைக்கு நீங்க நெஞ்சையும் வயிற்றையும் பிடித்து கொண்டு சிறைக்கு போன செந்தில் பாலன் ஜம்முன் வந்து உடனடியா பதவி ஏத்துக்கிறாரு இல்லைங்களா? அந்த இடத்துல அவங்க கொண்டு வர முடியலையே, அவங்களாலே வந்து ஆதாரங்களை கொடுக்கவும் முடியல, கேஸ் நடத்த முடியல, இவ்வளவு பேரை விசாரிக்கிறதுக்கு டைம் ஆகும், இவ்வளவு விஷயங்களை சொல்லிதானே இன்னைக்கு இல்ல அப்படி கிடையாதுங்க. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் எவிடன்சஸ் எல்லாம் அவரை இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இவர் சாட்சிகளை அமைச்சராக இருந்தார், இவர் வந்து வெளியில வந்தாலும் எம்எல்ஏ சாட்சிகளை கலைக்க கூடும், அப்படி இவருடைய பவரை இவர் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அவர் 57 முறை அவருடைய பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆனதும் அதனாலதான். இப்போ அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சாட்சிகள் எல்லாம் ஏத்திட்டாங்க, சார்ஜ் ஷீட் எல்லாம் கம்ப்ளீட்டா போட்டாச்சு. 3000 பக்கத்துக்கு ஐ திங்க் அந்த அத்தனை பக்கங்களுக்கு போட்டிருக்காங்க. சோ தட் இப்போ வந்து அவர் அதுல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அடிப்படையில். ஆனால் பல கண்டிஷன்ஸோட நீங்க பார்த்திருப்பீங்க, டெய்லி திங்கள் வெள்ளி நீங்க கையெழுத்து போடணுன்றது
இருக்கிறது. ப்ளஸ் உடனடியாக ஒரு சிறப்பு நீதிபதி நியமிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும்ன்ற ஸ்ட்ரிக்டான வரலாற்றிலே இல்லாத ஒரு கண்டிஷன்ஸோட தான் அவர் வெளில வந்திருக்காரு. முதலமைச்சர் வந்து நான் நல்லாட்சி நடத்துகிறேன், திமுக ஒரு மாபெரும் இயக்கம், அதை அண்ணாவைப் போலவே நான் கட்டி காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தால் இவரை அமைச்சராக மறுநாளே ஆக்க வேண்டியது. இன்னும் நான் கேட்ட மாதிரி தியாகி, இவருடைய உறுதி கிருதிலாம் பாராட்டுறதை விட ஒரு மகா கேவலம் தமிழ்நாட்டிற்கு இதுக்கு முன்பும் வந்ததில்லை. இதுக்கு மேல திமுக இருந்தால் வருமே தவிர இனிமேல் ஒரு நாள் இப்படி நிகழக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுதல். சரி, 2026 தேர்தலை அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? ஏன்னா கூட்டணி அப்படின்றது இப்போதைய நிலையில பார்த்தா ஒன்றும் பெரிதாக தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக சைடில் பார்த்தீங்கன்னா கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, பல கட்சிகள் அவங்களோட இருக்காங்க, இப்போவும் அதை அஷ்யூர் பண்ணியிருக்காங்க, அவங்க நாங்கள் உங்களோட தான் இருப்போம் அப்படிங்கிறத இந்த நிலையிலேயே அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி வந்து இது தொடர்பான கேள்வி கூட நீங்க முன்னாடி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும்னா நான் ஏதோ ஸ்கிப் பண்ண மாதிரி ஆயிடும் அது. ஏன்னா இப்போ நீங்க போராட்டங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி இது திமுகவுக்கு எப்போதுமே வழக்கம் தான். அதாவது வந்து ஒரு வீட்டை ரெண்டாக்குறது, அது மூலமா நமக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறது. அந்த அடிப்படையில் அவர்கள் பலரை தூண்டிவிட்டு அன்றைக்கு போராட்டம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இதே முதலமைச்சர் அன்னைக்கு செவிலியர் போராட்டத்துல முன்னோடி போய் நின்னார், மருத்துவர்கள் போராட்டத்துல முன்னோடி போய் நின்னார். சம்பள உயர்வு போராட்டங்கள் தான் எல்லாம். அரசுக்கு கொரோனா பீரியட் அப்போ வருமானம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு வருமானமே பாத்தீங்கன்னா இந்த கலாலு, டாஸ்மாக் போன்ற விஷயங்கள்ல தான். இவங்களை போட 50,000 கோடி இலக்கு வச்செல்லாம் இல்லை, நார்மலா வரக்கூடிய வருமானங்கள். கொரோனால அதுவும் கிடையாது நமக்கு. நம்மளால சம்பள உயர்வு அப்ப தர முடியாத சூழல் இருந்தது. ஆனா அன்னைக்கு அத்தனை போராட்டங்களையும் தூண்டிவிட்டு, அத்தனை சங்க தலைவர்களையும் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி மறுநாளே இவர் ஓடி போய் உடனே காலையில போய் அங்க அட்டெண்டன்ஸ் போடுறது தான் வேலையா இருந்த முதலமைச்சர். இன்னைக்கு எந்த போராட்டம் இல்லாம இருக்கு? ஆசிரியர் சங்கம் போராடலையா? அரசு ஊழியர் சங்கம் போராடலையா? மருத்துவர் சங்கம் போராடலையா? செவிலியர் சங்கம் போராடலையா? டிரான்ஸ்போர்ட் சங்கம் போராடலையா? அது பெரிய அளவுல எதிரொலிக்கலையா? இது எல்லாம் எதிரொலிக்காதவாறு ஊடகங்களை இவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமால இருந்து ஊடகங்கள்ல இருந்து. ஊடகங்கள் நீங்க உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, நீங்களும் ஊடகத்துல இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கேன். இன்னைக்கு டெலிவிஷன் மீடியால இருந்து யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து எல்லாரும் ஏதாவது ஒரு செய்தி அரசுக்கு எதிராக போட்டா நீ பின்னாடி தூக்கி போடப்படுவாய், நீ வந்து முன்னாடில இதுல வரமாட்டீங்க, நீங்க கேபிள்ல வரமாட்டீங்க, எடுத்துருவோன்ற பயமுறுத்தல் தான். வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? அது வெளிப்படையாவே தெரிகிறது. இன்னும் ஒரு 6 மாசத்துல இதெல்லாம் எப்பவுமே ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி ஒரு 3.5 வருஷம் அப்படி இப்படி ஓடும். லாஸ்ட் 1.5 வருஷத்துல தான் இப்போ தெரிய ஆரம்பித்திருக்கிறது மக்கள் போராட்டங்களின் மூலம். இப்போ எங்க லைவை கட் பண்றீங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு தன்னால போடுவீங்க. எங்க பொதுச் செயலாளர் பேசுறதையும் சட்டமன்ற நிகழ்வுகளையும் போடத்தான் போறீங்க. மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். கொந்தளித்து கொண்டிருந்தவர்கள் நம்ம போராட்டம் வெளியில தெரிஞ்சது, அப்ப மகிழ்ச்சி அடைய தான் போறாங்க. அதை வாக்குகள் மூலமா செலுத்த தான் போறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றது. நான் சொல்லிட்டேன், எங்களை பொறுத்தவரை எப்போதுமே தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி கிடையாது. யாருக்கும் எதையும் கொடுத்து தக்க வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கூட்டணி என்பதே, தேர்தல் என்பதே, ஆட்சி என்பதே எல்லாமே மக்களுக்காகத்தான். மக்களாட்சியை நோக்கி தான் நம்ம போவோம். அதில் அதிமுக ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது கிடையாது. எப்போதுமே தனித்தே வெற்றி பெற்ற இயக்கம் இது. மீண்டும் இவங்க எங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் அவசியமே கிடையாது. வந்தாரே வரவேற்பும், அது வேற விஷயம். இன்னொன்று பாஜக வந்து நமக்கு அவங்களால எந்த லாபமும் கிடையாது, மாநிலத்துக்கு பிரயோஜனமும் கிடையாது, வெறும் நடிக்கத்தான் செய்கிறார்கள்ன்றதுனால தான் அந்த கூட்டணி தேவையே இல்லைன்னு நாங்கள் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இனிமேல் வந்து வரப்போற தேர்தலில் திமுகவே எங்களுக்கு பெரிய உதவியா இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய குடும்ப ஆட்சி. நீங்க தான் உதவியா இல்ல அவர்களுடைய சந்தேகம் எந்த வகையில? யாருமே கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிறீங்க அப்படின்னா எங்கிருந்து நீங்க 2 கோடிங்கிறீங்களா? அது 2 கோடி வந்திருந்தா கூட மக்களவையில ஒரு 4 சீட்டாவது வந்திருக்காதா? மக்களவையில நீங்க திமுகவை எடுத்துக்கோங்க, இவ்வளவு பேசக்கூடியவர்கள் 6% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். இது மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது. உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தார், நீங்க பாசிச பாஜகன்னு பெருசா எதிர்த்துட்டு இருந்தீங்க. நீங்க அதுக்கப்புறம் நாணய வெளியீட்டு விழா, துணை முதல்வருக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் நீங்க போய் செய்துட்டு வந்தீங்க. நீங்க எதுக்காக முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சிங்கன்றதெல்லாம் மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு, ஊடகங்கள் காட்டினாலும் காட்டலைனாலும். ஆனால் அதுதான் சொல்றேன் நான், இப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க இவர்கள் செய்கின்ற அந்த பிரச்சனைகள், இவர்கள் அடிக்கின்ற கொள்ளைகள், மக்கள் விரோத செயல்பாடுகள், மீன் கட்டணத்திலிருந்து, பஸ் கட்டணத்திலிருந்து, பால் கட்டணத்திலிருந்து, தயிர் கட்டணத்திலிருந்து, நெய் கட்டணத்திலிருந்து, சொத்து வரி உயர்வுலேருந்து, சொத்து வரியை பார்த்தீங்கன்னா இனி பாருங்க அக்டோபர்ல இருந்து இனி வந்து ஏப்ரல்ல உயர்த்துறோம்னாங்க. அதை இன்னொரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. இனி வருடம் வேற உயரும்னு சொல்லியிருக்கீங்க. 100 யூனிட் மின்சாரம் கிடையாதுன்றீங்க. எல்லாத்துக்கு மேல இந்த 100 யூனிட் மின்சாரம் விவகாரத்துல இப்ப என்ன சொல்றீங்க? ஒரு வீட்டுல ஒரு 3 பேர் அப்பா பிள்ளை இருந்தா தனித்தனி கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் தான். உங்க வீட்டுக்கு மட்டும் எதுக்கு 2 கனெக்ஷன், 3 கனெக்ஷன், 4 கனெக்ஷன்? ஒரே வீட்டுல அப்பா முதலமைச்சரா இருக்கிறார், ஒரே வீட்டுல அப்பா புள்ள அமைச்சரா இருந்தார், துணை முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு, தங்கச்சி எம்பியா இருக்காங்க, மச்சான் ஒரு எம்பியாக இருக்கிறார். இவ்வளவு பேர் உங்க வீட்டுல மட்டும் எதுக்கு? அவங்க கட்சிக்காரங்களை விட்டுட்டு ஒரு இந்த மாநாடு ஒன்று நடத்தினாரு, முத்தமிழ் மாநாடா என்ன ஒரு மாநாடு இப்போ நடத்தினாரு, விருது விழா ஒன்று நடத்தினாரு. அதில் நான் பேராசிரியர் விருது, கலைஞர் விருது, பெரியார் விருதுன்னு கொடுத்தாரு. அதுக்கு பதில் என்ன விருது தரலான்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுங்களா? கள்ளச்சாராய விருது, கஞ்சா விருது, பாலியல் வன்புணர்வு விருது, இப்படி கொடுங்க.
அன்பில் மகேஷ் டிரைவரே அதில் ஈடுபட்டிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தாரு? என்னுடைய எல்லைக்குள் வந்து தவறு இழைத்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னார். உங்க டிரைவரே பண்ணியிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க? இந்த பாலியல் வன்புணர்வு கோர்ட்டு கண்டிச்சிருக்குங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லல, மக்கள் சொல்றது கூட அப்புறம் இருக்கட்டும். உயர்நீதிமன்றம் போன வாரம் சொல்லியிருக்கேன். இந்த கள்ளச்சாராய விவகாரத்திற்கு, கஞ்சா விவகாரங்கள் எங்கு பார்த்தாலும் புழங்குகின்றன. குழு நாங்கள் அமைக்கட்டுமா, அரசு அமைக்குமான்னு கேட்கறாங்க. இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும் இந்த ஆட்சிக்கு? பாலியல் வன்புணர்வு பாருங்க, இன்னைக்கு என்சிசின்ற வகையில கல்லூரிக்குள்ளும் பள்ளிக்குள்ளும் நுழையிறாங்க. டாக்டர்ன்ற பேர்ல நான் மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு சிகிச்சை தரன்ற பேர்ல நுழையிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தா செயல்படுவார். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக அல்லவா அவர் முதலில் இருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் விட்டு பேச வச்சீங்க. அவரை துணை முதலமைச்சராக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு முன்னாள் எம்பி வந்து பேசினார். அன்னைக்கு முத்தமிழ் மாநாடா என்ன ஒண்ணு நடத்தினாங்களே விருது விழால, முப்பெரும் விழால உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும், இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டாரு. இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வரிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு விட்டுருங்களேன். இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? கள்ளச்சாராய மரணங்களை குறைங்களேன். இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களை தடுக்கிறது? பள்ளிக்கூடங்களிலே கூட பாலியல் வன்புணர்வு அசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பாலியல் வன்புணர்வு வந்து ஸ்டேட்ல அசாதாரணமா நடக்குது. பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு தரும் அளவுக்கு ஒரு துறை வீக்கா இருக்கு அப்படின்னா முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை இன்னைக்கு ஒன்றுமே செயல்படுவதே கிடையாதுங்களே. இப்போ ஒரு 100 மீட்டர்ல டிராபிக் இருக்குது, டிராபிக் சிக்னல் நடக்குது, இது ஒழுங்கா இருக்குதா? டிராபிக் ஒழுங்கா போதா? அதை கண்காணிக்க யாரும் ஆள் கிடையாது. அந்த டிராபிக் சிக்னலை விட்டுட்டு தள்ளி நின்று கொண்டு வர்ற போறவங்க கையில ஹெல்மெட் இல்ல, லைசன்ஸ் இல்ல, அது இல்ல இது இல்லைன்னு 1000 ரூபாய் நீங்க பச்சையா 10,000 ரூபாய் ஃபைனுங்க பிடுங்கிறது தானுங்க உங்களுக்கு வேலையா இருக்குது. டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க. டாஸ்மாக் திறந்துட்டு 100 மீட்டர் தூரத்துல போலீஸ் நிக்கிறாங்க. வந்த உடனே ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு 10,000 ரூபாய் பிடிக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன? எதுக்காக பிடிக்கிறீங்க? ஒண்ணு அதை மூடுங்க, இல்ல இதை சரி பண்ணுங்க. எதுவுமே இல்லாம இப்படி நான் பாதிக்கப்படுவதை நான் ஏதோ அதிமுக செய்தி தொடர்பாளர், எதிர்கட்சி, தேர்தல் வரப்போகுதுன்னு எல்லாம் பேசல. சாமானிய மக்களின் பிரச்சனை இன்றைக்கு இது. இப்படி இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை நம்ம எங்க நினைப்போம்? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, இல்ல நான் வேலைக்கு போறேன்னா குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்துல பத்திரமா விட்டுட்டு அந்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விட்டுட்டு போவோம். பள்ளிக்கூடங்கள்லயே இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. கோர்ட் சொல்லியிருக்குங்க, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. சென்னையிலே ஒரு கல்லூரியில வளர்ந்த இளம் பெண்களுக்கு இந்த கோஎட் எஜுகேஷன்ஸும் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளிலுமே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி பதிவு பண்ணியிருக்கார். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார்? ஆனா முதலமைச்சருக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அடுத்த தேர்தலில் எப்படி போய் சொல்லி 520 வாக்குறுதிகளை கொடுத்த மாதிரி எப்படி வெற்றி பெறுவது, எந்த கூட்டணியை நம்மோடு தக்க வைப்பது, நம்முடைய மகனை எப்படி அடுத்து ப்ரமோட் பண்றது, துணை முதலமைச்சரா எப்படி ஆக்குறது, செந்தில் பாலாஜி மூலமா நம்ம குடும்பத்துக்கு வருமானத்தை எப்படி பெருக்கிறது, இதைத்தான் சொன்னேன் முதல்லயே நானு. அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அது முப்பெரும் விழா நடத்துவதற்கும் விருது விழா நடத்துவதற்கும் அண்ணா ஆரம்பித்த கட்சியான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இன்னைக்கு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன்ல மட்டும்தானே வந்து நின்று இருக்கு. தம்பி தலைமை ஏற்கவான்னு சொன்னார் அண்ணா அன்னைக்கு. தம்பிவா கருணாநிதி தலைமை ஏற்கவான்னு சொல்லல. தம்பிவா ஸ்டாலின் தலைமை ஏற்கவான்னு சொல்லல. தம்பிவா உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்கவான்னு சொல்லல. அவங்களுடைய கட்சி ஒட்டுமொத்தமா விரும்புகிறது அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல கடைசியா ஒரு கேள்வி வந்து என்னன்னா, கொஞ்சம் சசிரேகா அவர்கள் ஒரு செய்தி தொடர்பாளரா ரொம்ப ஓவர் போர்டா போறாரோ, ஒரு வந்து போராட்டம் அப்படின்னு வரும்பொழுது அடைமொழிகள் கொடுக்கறதுக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மித்தவங்கள்லாம் யோசிக்கும் போது கூட சசிரேகா அவர்கள் ஒரு அடைமொழி வைத்து முதலமைச்சரையும் சரி கனிமொழி அவர்களையும் சரி வந்து இதா ஃபேஸ் பண்றாரா? இது எதுவுமே என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது. நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி மக்களுக்கான சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சனை என்னன்றதான் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு என்னன்னு புரியுது. இப்ப கலியுக கண்ணகி அப்படின்னு நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம். இப்போ அன்னைக்கு இதே கண்ணகி சிலையை எங்கள் ஆட்சியில அதை வந்து அதை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கண்ணகி சிலையை வைக்கணும். என்னமோ இவர்களுக்கு அதுல வந்து ஒரு மந்திரம் இருக்கிறது, வாஸ்து இருக்கிறது, இங்கே இல்லையே கண்ணகி சிலை, இவர்கள் என்ன மாயம் செய்கிறார்கள், மந்திரம் செய்கிறார்கள். யாரு இதே குரல் எழுப்பினா? இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர் தானே குரல் எழுப்பி கொண்டிருந்தார். இதே கருணாநிதி அவர்கள் புகழ்பெற்ற வசனம் எது? பூம்புகார்ல நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச கண்ணகி ரோல் அவங்க தான் என்னை இந்த ரோலுக்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணவர் கருணாநிதி அவர்கள் தான். அது எனக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. அவருடைய வசனம் பேசியதால் நான் புகழ்பெற்ற நடிகையானேன், அது என்னுடைய பாக்கியம்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பேரை சொல்றதுல என்ன தப்பு? அப்போ அவங்க கலியுக கண்ணகி கிடையாதா? கலியுக கண்ணகி நான் இந்த காலத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லையா? இதுல என்ன தவறு இருக்கிறது? இதுல என்ன அன்பார்லிமெண்ட்ரி இருக்கிறது? இதுக்கு எதுக்கு உடனடியா இப்போ உங்க மகளிர் அணி அமைப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஓடி போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு முதலமைச்சர் கொஞ்சம் கண்ணிய குறைவாகத்தான் இருந்தது. இல்ல, நீங்க என்ன வழக்கு வேணா போடுங்க, எத்தனை அச்சுறுத்தல்கள் வேணுமா உங்க செய்தி தொடர்பாளர்கள் மூலமா டிவிலையும் கொடுங்க, நீங்க இல்ல பொதுவெளியிலையும் கொடுங்க. நீங்க கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து வழக்குகளை நீங்க பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பேசின பொதுக்கூட்டங்க வழக்குகள்லாம் கூட போட்டிருக்காங்க இவங்க. இதனாலெல்லாம் அதிமுக நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம்.
அதிமுகவினுடைய கடைநிலை தொண்டரை கூட உங்களால் ஒன்றும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நானே ஒரு வழக்கறிஞர் தான். நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் வந்து எதையும் சமாளிப்பேன். இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு சாமானிய தொண்டர், உங்களைப் போல குடும்பத்தில் இருந்து வாரிசுகளை கொண்டு வந்து புகுத்துகின்ற வேலை, அதை அமைச்சர்கள் வாயிலாக அந்த அமைச்சர்களின் மனங்களை எல்லாம் நோகடித்து கண்ட சமீப விழாக்கள் எல்லாம் நீங்க துணை முதலமைச்சராக்குங்க, தமிழ்நாட்டில் வேற ஏதோ பிரச்சனையே இல்லாத போல, இல்ல அந்த அமைச்சர்களுக்கு ஏதும் பிரச்சனையே இல்ல, அந்த திமுக தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத போல ஒரே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எல்லாரையும் துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி ஆக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்களே தேர்ந்தெடுப்பார்கள். அமோக வெற்றியை அதிமுகவுக்கு மீண்டும் தருவாங்க. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்ன்றதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல அம்மாவுடைய சொற்கூற்று போலவே நம்ம அமைதி வளம் வளர்ச்சின்ற நிலைமைக்காக தான் நானும் பாடுபடுறேன், எங்க தொண்டர்களும் பாடுபட்டு இருக்காங்க. இதுல யாரையும் போய் நாங்க வந்து அடைமொழி கொடுத்தோம், நாங்க மிகையா பேசணும்ன்றதெல்லாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது. இருக்கிறது தான் நாங்க சொல்றோம். இதை நீங்க தவறா உங்களுக்கு பட்டுதுன்னா, இது காமாலை கண்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.